தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக அமைச்சரிடம் பெட்டி வாங்கிய கமலஹாசன். திமுக அமைச்சரிடம் பெட்டி வாங்கிய கமலஹாசன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் எதற்காக கட்சி ஆரம்பித்தார் என்று அவருக்கே தெரியவில்லை. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்தார். 5 ஆண்டுகள் கூட தன்னுடைய கட்சியை தேர்தல் பயணத்தில் அவர் செலுத்த முடியவில்லை. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் அவர் போட்டியிடவில்லை. தற்பொழுது திமுகவுக்காக இலவசமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். திமுக அவருக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து பிரச்சாரத்தில் களமிறக்கியுள்ளது. அவரை நம்பி வந்த தொண்டர்கள் நடுத்தெருவில் உள்ளனர். இந்த சூழ்நிலையில் திமுக அமைச்சரிடம் பெட்டி வாங்கி கொண்டு திமுக அமைச்சரை ஆகோ ஓகோ என புகழ்ந்துள்ளார். துறைமுகம் தொகுதியில் கமலஹாசன் இன்று பிரச்சாரம் செய்தார். துறைமுகம் தொகுதி திமுக வேட்பாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான சேகர் பாபுவை ஆகா ஓகோ என கமலஹாசன் புகழ்ந்தார். சேகர் பாபு இந்து சமய அறநிலையத்துறை ஆட்சி இருந்தபோது அதிக கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கமலஹாசன் சேகர் பாபுவை ஐஸ் வைக்கும் விதமாக ராஜராஜ சோழனையும் தாண்டி அதிகமாக கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்தவர் சேகர் பாபு என கூறினார். ராஜராஜன் காலத்தில் கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டது. அவரை விட அதிகமான கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்தவர் சேகர் பாபு என கமலஹாசன் புகழாரம் சூட்டினார். சேகர் பாபு உச்சி குளிர்ந்து போனார். கமலஹாசன் வைத்த ஐஸில் அவர் குளிர்ந்து போனார் என்றுதான் சொல்ல வேண்டும். கமலஹாசன் எதற்காக கட்சி ஆரம்பித்தார் என்றே தெரியவில்லை. திமுகவிடம் காசு வாங்கி கொண்டு தற்பொழுது இலவசமாக கமலஹாசன் பிரச்சாரம் செய்து வருகிறார்.